கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். வேர்ட் ஃபார் தி மந்த் ஆஃப் ஆகஸ்ட் 2026 என்ற மாதத்திற்கான அந்த வசனத்தை நாம் தேவ சமூகத்திலே பரிசுத்தாவின் ஒத்தாசையோடு நாம் தியானிக்கிற பொழுது கர்த்தர் அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆழமான கருத்துக்களை நாம் விளக்கி சொல்லி நம்மை சத்தியத்திலே பலப்படுத்துவார். மாத்திரமல்ல, இந்த முதல் நாளிலே இந்த வாக்கு தத்தத்தை நாம் ஒரு ப்ராமிஸாக எடுத்து அதை நாம் ஜெபித்து, அதோடு மாத்திரமல்ல அதில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஒரு ப்ராமிஸ், ஒரு ப்ரைஸ் அண்ட் ஒரு ப்ரேயராக இந்த முதல் நாளிலே நடத்துவோம். கர்த்தர் அதன் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். வாக்கு தத்தத்தை நாம் எடுத்து சொல்லி துதித்து ஸ்தோத்தரித்து கர்த்தர் நாமத்தை உயர்த்தி நாம் ஜெபித்து கடந்து போகிற பொழுது இந்த மாதம் முழுவதும் அவருடைய வசனம் நம்மை தாங்கும், நம்மை தப்புவித்து ஏந்தி சுமக்கும். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆகவே இந்த மாதத்திற்கான வார்த்தையை தியானிக்கிற வேளையில், இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை தியானிக்கிற வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம்மை பலப்படுத்துவார் என்று நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடி 10ஆம் அதிகாரத்தில் 38வது வசனம், தேவனுடைய வார்த்தை இப்படியே சொல்லுகிறது: நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலே அவர் நிரப்பியிருந்தார், ஆவியினாலும் வல்லமையினாலும் அவரை அபிஷேகம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் உடைய நன்மை செய்கிறவராய் அவர் எங்கும் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையை அவர் அகப்பட்ட யாவருக்கும் ஒரு விடுதலை கொடுக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். இதற்காக 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவர் ஊழியம் செய்கிற பொழுது நன்மைகள் செய்யும்படியாக, மக்கள் மத்தியில் நன்மையான காரியங்களை மாத்திரமல்ல, மக்களுக்கு பிரயோஜனமான நன்மைகளை கொடுக்கும்படியாக செய்யும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தும்படியே ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அப்படி நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிகிற பொழுது பிசாசனுடைய வல்லமையினாலே அகப்பட்டவர்களாக இருக்கிற அவர்களை எல்லாம் குணமாக்கி அவர்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆக பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை நன்மை செய்ய தூண்டுகிறவர், நன்மையினாலே நிரப்புகிறவர், நன்மை செய்வதனாலே பிசாசின் வல்லமையை அழிக்கிறவர், நம்மை குணப்படுத்துகிற என்ற அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நசரேயனாகிய இயேசுவுக்கே பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட வல்லமையும் அபிஷேகத்தையும் கொடுத்து நடத்தினார் என்று நாம் பார்க்கிற பொழுது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, கிறிஸ்துவினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்களாக, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் நாமும் இயேசுவை போல நன்மை செய்கிறவர்களாகவே சுற்றி தெரிய வேண்டும். இதுதான் இந்த சத்தியத்தினுடைய அடிப்படையான காரியம். ஆகவே தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பி பலப்படுத்தி அபிஷேகித்து அவரை உயர்த்துகிறாரோ, நன்மையினாலே நிரப்புகிறாரோ, அதே ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி பலப்படுத்தி நம்மை நன்மை செய்கிறதாக நடத்துவது மட்டுமல்லாமல், நாம் பார்க்கிற யாவரிடத்தில் இருக்கிற பிசாசை துரத்தவும், யாவரிடத்தில் இருக்கிற வியாதியிலிருந்து அவர்களை சுகப்படுத்தவும் நமக்கும் அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார் பாருங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோடு கூட இயேசு சுவாமி இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் எங்கும் சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய வேலையை பாருங்க. அவர் அபிஷேகிக்கப்பட்டவராக, நன்மை செய்கிறவராக, பேய்களை துரத்துகிறவராக, நோய்களை குணப்படுத்துகிறவராக அவர் எங்கும் சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற வசனத்தை பாருங்கள். கலாத்தியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால்
ஏற்ற காலத்திலே அறுப்போம். இன்றைக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்கிறோமா? நாம் செய்கிற நன்மைகள் நமக்கு மட்டும்தானா, மற்றவர்களுக்கும் செய்கிறோமா? அப்போது நன்மையை பெற தகுதி உள்ளவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறோமா? நன்மை பெற தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்கிறோமா? இந்த அந்த சத்தியத்தை நாம் பார்க்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அப்படி நன்மை செய்கிறதிலே நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போது எப்படி நன்மை செய்ய முடியும் பாருங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை தான் நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. மற்ற புறஜாதி மக்களோடு ஒப்பிட்டு நீங்கள் பார்க்கணும். கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார்களா? யோசித்து பாருங்கள், நிச்சயமாக இருக்காது. அப்படி அவர் நன்மை செய்கிறவர்களாக இருந்தால், அந்த நல்ல பண்புடையவர்களாக இருந்தால், அவர்கள் செய்கிற அந்த நன்மைக்கு ஏற்ற பலனை எதிர்பார்த்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு எண்ணத்தோடு கூட செய்யலாம். அப்படி அவர்கள் செய்கிற பொழுது அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கல, அதை நன்மை செய்கிற அந்த நன்மையை பெற்றுக்கொள்கிற மக்கள் நமக்கு திரும்ப ஒரு ஆதாயத்தை கொடுக்கல அப்படின்னு பார்க்கிற பொழுது அவர்கள் கூட நன்மை செய்கிறதிலே தளர்ந்து போகலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் நன்மை செய்கிறதிலே தளர்ந்து போகக்கூடாது சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் நன்மை செய்கிறோமா என்பது தான் மிக முக்கியம். இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்கிற பொழுது நாம் என்னென்ன நன்மைகளை யாருக்கு எப்பப்பெல்லாம் எப்படியெல்லாம் செய்கிறோம் யோசித்து பாருங்கள். ஒரு விளம்பரத்திற்காக செய்யலாம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக, அல்லது ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டி ஒரு நல்ல காரியத்தை செய்வது போல நாம் காட்டிக்கொள்ளலாம். இவைகளெல்லாம் உண்மையான ஒரு நன்மையை நம்மிடத்தில் வெளிப்பட செய்கிறதே கிடையாது. கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொல்லும் செயலும் நன்மை செய்கிறதாகவே இருக்க வேண்டும். எவ்வளவு பேருக்கு எவ்வளவு செய்கிறோம் என்பது முக்கியமே கிடையாது. ஆனால் நாம் இன்றைக்கு பார்க்கிற கிறிஸ்துவ வாழ்க்கையில் அப்படி நாம் நன்மை செய்ய முடிகிறதா? உங்களுடைய கரம் எவ்வளவு தூரம் நீளுகிறது? நீங்கள் உதவுகிற கரம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் மாத்திரம்தானா? அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்கள் மாத்திரம்தானா? அப்போ அவர்களுக்கு நீங்கள் செய்கிற பொழுது அவர்களிடத்தில் எதிர்பார்த்து செய்கிறீர்களா? அப்படி நீங்கள் செய்தால் அது நன்மை செய்து நீங்கள் அதனாலே நீங்கள் அபிஷேகத்தையோ ஆவிக்குரிய காரியங்களையோ நித்திய ஜீவனையோ பெற்றுக்கொள்ளப் போகிறதில்லை. ஏனென்றால் ஒரு சராசரி மனுஷனுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். நமக்கும் ஒரு சராசரி மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நாம் பார்க்கிற பொழுது நம்ம எல்லாவற்றையும் ஒரு காரணத்தோடு எதிர்பார்த்து நாம் செய்தோம் என்று சொன்னால், அப்போது அங்கே கிறிஸ்துவ வாழ்க்கையே கிடையாது, கிறிஸ்துவ பண்புகளே கிடையாது. பாருங்கள், ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை எதிர்பார்க்கக்கூடாது. அப்போது அவனிடத்திலிருந்து அவனுடைய சொந்த பணத்தை, அவனுடைய சொந்த உழைப்பை, சொந்த சம்பாத்தியத்தை மற்றவர்களுக்காக அவன் செய்ய வேண்டும். பொருட்களை வாங்கி கொடுக்கலாம், புஸ்தகங்களை வாங்கி கொடுக்கலாம், அரிசி பூமிளகம் வாங்கி தரலாம், என்ன வேணாலும் செய்யலாம். கஷ்டப்படுறவர்களுக்கு அப்படி அவர் செய்கிற பொழுது அது அடுத்தவர்களுக்கும் தெரியக்கூடாது. இதுதான் நம்ம இன்றைக்கு செய்ய வேண்டிய நன்மைகள். பாருங்கள், ஏழைகளுக்கு இறங்குகிறோமா? பைபிள் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன பண்ணுறான்? கடன் கொடுக்குறான் என்று சொல்லப்படுகிறது. அப்போது இல்லாதவருடைய வாழ்க்கையில் முதலீடு செய்கிறோமா? நம்முடைய முதலீடெல்லாம் இல்லாதவர்கள் வாழ்க்கையில் பண்ணுகிறோமா? அவருடைய வாழ்க்கையில் செழிப்பை உண்டு பண்ணுகிறோமா? இல்லை. அப்போ நன்மை செய்ய நாம் அறிந்திருக்கவே இல்லை. பாருங்கள், ஆனால் பைபிள் சொல்லுகிறது, நீ நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை நீ செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம் என்று சொல்லுகிறது. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம். அப்போ நன்மை செய்கிறத அறியாமல் நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் உண்மையிலேயே ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழுகிறது அர்த்தமற்றதாக மாறிவிடும். நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கலாம், தங்களுக்கென்று தனது குடும்பம், தனது பிள்ளைகள், தனக்கு உண்டானவைகளை மாத்திரம் நாடுகிறார்கள், அதை மாத்திரம் தேடுகிறார்கள், அதற்காக மாத்திரம் ஓடுகிறார்கள், அதற்காக கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நன்மை செய்கிறதை குறித்து பைபிள் சொல்லவே இல்லை. பாருங்கள், பைபிள் சொல்லுகிற காரியத்தை நாம் நல்லா கவனிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு விலைக்கு சொல்ல போகிறேன்.
முதலாவது எடுத்து வாசியுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிப்போம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். கவனிங்க, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன். இப்போ நீங்களாம் உபதேசிக்கப்படுகிறீர்கள். திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு எனக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் என்று பைபிளில் பவுல் அப்போஸ்தலர் எழுதி வைத்திருக்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள். திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன், எனக்கு போதிக்கிறார்கள், எனக்கு போதகர்கள் இருக்கிறார்கள். நிறைய பேரிடத்தில் கற்றுக்கொண்டேன். நான் சின்ன வயதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து பல கூட்டங்களுக்கும் பல இடங்களுக்கும் சென்று நாம் பல காரியங்களை கற்றுக்கொண்டு வந்தோம். அவரிடத்திலிருந்து பல காரியங்களை கற்றுக்கொண்டோம். அவர்கள் சொல்வது எங்களுக்கு கேட்கிற பொழுது அது நமக்கு தான் சொல்கிறாங்க, நம்ம எடுத்துக்கொண்டோம். அப்படி எப்படி நன்மை செய்ய வேண்டும், எப்படி மற்றொரு உதவி செய்ய வேண்டும் என்ற காரியங்கள் எல்லாம் விளக்கி சொன்னார்கள் பாருங்கள். அப்போ திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன், நல்ல கவனிங்க, அவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The person who is taught by the word of God should give the person who teaches him the word of God. என்ன கொடுக்கிறது? அதுதான் நன்மைகளை பகிர்ந்து கொடுத்தல். நன்மைகளை பகிர்ந்து கொடுத்தல். He should share whatever he has with the other people. But let me see whether they are sharing. Really they are not sharing. நீங்களாம் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுக்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள். கொடுப்பதற்கு கணக்கு பார்ப்பார்கள், கொடுத்ததற்கு திரும்பவும் கேட்பார்கள், கொடுத்ததை சொல்லி காட்டுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்கான சில காரியங்களை செய்வார்கள். அதனால் அவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அதை கேட்கிறவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. சொல்லப்படுகிறது தேவனுடைய வசனம். அந்த வசனத்தில் நாம் உண்மையிலே உபதேசிக்கப்படுகிறோம் என்று சொன்னால், அந்த வசனத்தை சொல்லுகிற காரியங்களில் நாம் உண்மையாக இருப்போம், அதிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு வசனத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, அந்த வசனத்தில் இருக்கிற அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் உபதேசிக்கப்படுகிறீர்கள், அதை கேட்கிறீர்கள், அதிலிருந்து நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. அந்த வசனம் உங்களை வாழ வைக்கிறது, அந்த வசனம் உங்களை ஆசீர்வதிக்கிறது, அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை உங்களுக்கு செய்கிறது. அதனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். எவ்வளவு காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிற்பாடு உபதேசிக்கப்படுகிற நீங்கள், உங்களுக்கு உபதேசிக்கிற அந்த மனுஷனுக்கு சகல காரியங்களிலும், வசனம் தள்ளி சொல்லியிருப்பாருங்க, சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். சகல நன்மைகள் என்பது பார்த்தீங்கன்னா, எனக்கு பிரியமானவர்களே, உலக பிரகாரமான நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள், ரெண்டு விதமான நன்மைகள் தான் நாம் கொடுக்க முடியும். ஒவ்வொரு கிறிஸ்துவ மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த ரெண்டு நன்மைகளுக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் இன்றைக்கு உலகத்தையும் ஆவியையும் பிரித்து பார்க்கிறார்கள். ஆனால் அவருடைய எல்லா காரியங்களும் உலக பிரகாரமாக மாம்சமாகவே இருக்கும். அவர்களுக்கு சட்டென்று கோபம் வரும், பட்டென்று எரிச்சல் படுவார்கள், அதற்காக வருத்தப்பட்டு எல்லாம் பல காரியங்களை படுவார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உலக பிரகாரமான நன்மைகள் கிடையாது. நன்மை என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்து நீங்கள் தீமை பெறுகிற பொழுது அதை நன்மையாக எடுத்துக்கொள்கிற அளவுக்கு ஒரு பண்பு வந்தால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போது உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். சகல நன்மைகள் உலக பிரகாரமான நன்மைகள், உணவு, உடை, இருப்பிடம், அப்படிப்பட்ட காரியங்களில் ஒரு உயர்வு, மேன்மை. படிக்க வைக்கிறீங்க, படிக்க வைங்க, படித்த பிற்பாடு நல்ல வேலையில் அமர வைக்கிறீங்க, நல்ல எல்லா காரியங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். இது உலக பிரகாரமாக let him stand on his own leg by his earning, it's okay. But what about the other thing? ஃபிசிக்கலாக நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா, ஸ்பிரிச்சுவலாக அவன் என்ன நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறான், அதுதான் மிக முக்கியம். இன்றைக்கி இந்த ஊழியம் செய்கிறோம் சபையில் 32 வருஷமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 88வது வருஷத்துலேருந்து 2028 வந்துச்சுன்னா 40 வருஷத்தினுடைய ஊழியம் செய்கிறோம். நாம் சொல்லுகிறது எல்லாமே நீங்கள் ஆவிக்குரிய நன்மைகளை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக தான் சொல்லுவோம். உலக பிரகாரமானதை நம்ம சொல்லுவோம், அது முக்கியம் கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் என்ன நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா அதுதான் மிக முக்கியம். இப்போ மற்றவர்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு 10 அடி நடக்க வைப்பார். ஆனால் ஒரு அடி எடுத்து வைக்கிறது கூட நீங்கள் யோகியதையாக இல்லை என்று சொன்னால், தென் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பீயிங் ஏ கிறிஸ்டியன்? ஒரு கிறிஸ்டியன் லைஃப் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் சுயநலமான மக்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் உபதேசிக்கப்படுகிறார்களா? கர்த்தர் மாத்திரம்தான் அறிவார். உபதேசிக்கப்படுகிறவன் அந்த வசனம் அவனுக்குள் கிரியை செய்ய வேண்டும். அந்த வசனத்தினாலே அவன் தூண்டப்பட வேண்டும், உந்தப்பட வேண்டும், அதனால் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும்.
அதனாலே அந்த வசனத்தின்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம். நம்ம சொந்தங்களுக்கு செய்வோம், பந்தங்களுக்கு செய்வோம், கூட்டி வைத்து கொடுப்போம், எல்லாம் செய்வோம். அந்நியருக்கு செய்வோமா? பிச்சை எடுக்கிறாங்க அவங்களுக்கு செய்வோமா? வக்கு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு செய்வோம்? செய்ய மாட்டோம். காரணம் என்ன? அவர் யாரோ நம்ம யாரோ. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இங்கே தான் கிறிஸ்துவனுக்கும் மற்றவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீ பார்க்க முடியும். நீ உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அறியாத அந்நியருக்கு உதவி செய்கிறாயா? நன்மை செய்கிறாயா? கூப்பிடு, குளிப்பாடு, ட்ரெஸ் பண்ணி கொடு, எல்லாம் பண்ணு. அதுக்கப்புறம் சாப்பாடு கொடு, உட்கார வச்சு சத்தியத்தை சொல்லு அவனுக்கு. அவ்வளோதான். இந்த காரியத்தை இன்றைக்கு எந்த ஊழியக்காரனாக செய்கிறாங்களா நீங்கள் பாருங்கள். எந்த போதகராக செய்கிறாங்களா? ரொம்ப ரேர். எங்கேயாவது ரொம்ப ரேர். சில பட்டணங்களில் சில ஊழியக்காரர்கள் மாத்திரம் லிமிட்டடாக செய்கிறாங்க, அவ்வளோதான். அது கூட ஒரு விளம்பரத்தோடு கூட செய்யலாம். நம்ம சொல்ல முடியாது, நாம் நினைக்கும் பொழுது அப்படி இல்லை. ஆனால் நன்மை செய்ய வேண்டும் என்பது தான் மிக முக்கியம். நன்மைகளிலே பகிர்ந்து கொடு. இந்த நன்மை உலக பிரகாரமான நன்மை, ஆவிக்குரிய நன்மை. உங்கள் வாழ்க்கையில் உபதேசிக்கப்படுகிறவனாகிய நீங்கள் உங்கள் உபதேசிக்கிறவர்களுக்கு என்னத்தை பகிர்ந்து கொடுக்கிறீர்கள்? என்ன நன்மையை நீங்கள் அவர்களுக்கு செய்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். உங்களால் செய்ய முடிகிறதா? கொடுக்க முடிகிறதா? உங்களுடைய பட்ஜெட், உங்களுடைய வருமானம், உங்களுடைய எல்லாத்தையும் கணக்கு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிறது ஜீரோவாக தான் இருக்கும், இல்லைன்னா மைனஸில் போகும். பார்த்துக்கொண்டீங்கன்னா வசனம் சொல்லுகிறது பாருங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 11வது வசனமும் 14வது வசனம் வாசிப்போம். நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? அந்த கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஞான நன்மைகளை குறித்து நான் விதைக்கிறேன். உங்கள் சரீர நன்மைகளை நீங்கள் அறுத்தால் அது ஒரு பெரிய காரியமா? வசனத்தை கேட்கிறார் பாருங்க. இந்த பவுல் தான் கேட்கிறார் கொரிந்தியருக்கு நிருபத்தில். அப்போது ஞான நன்மைகளை, ஞானத்துக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை நாம் அறிவிக்கிறோம், சொல்கிறோம், கொடுக்கிறோம் என்று பாருங்கள். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஞானம் என்பது தேவனை பற்றியது, தேவனுடைய வல்லமை அபிஷேகத்தை குறித்தது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்தது. அந்த நன்மைகளை குறித்து அதை நாம் விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை நீங்கள் அறுவடை செய்தால் அது ஒரு பெரிய காரியமா? நான் போதிப்பதனாலே, சத்தியத்தை நீங்கள் கேட்பதனாலே, ஞானத்தை பெற்றுக்கொள்வதனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஆனால் உங்கள் ஆசீர்வாதமானது உங்கள் சரீர நன்மைகளை மாத்திரம் சொல்லுகிறது. சரீரத்தில் சாப்பிட்றீங்க, கொடுக்குறீங்க, ட்ரெஸ் பண்ணுறீங்க, நல்லா இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கொடுத்தாரு, நான் நல்லா இருக்கிறேன், வெரி குட், பரவாயில்ல. பட் வாட் அபவுட் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்? யோசித்து பாருங்கள். அதுதான் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அந்தபடியே 14ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுக்கு, நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும். இந்த சுவிசேஷம் தான் எனக்கு பிழைப்பு கொடுக்கிறது என்று சொன்னால் அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்க கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் இல்லைங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 10 பேர் தான் இருக்கிறாங்க சபையில், 10 பேரும் அறிவிக்கிறாங்க. அவங்க எப்படி காணிக்கை கொடுப்பாங்க, இப்போ எப்படி காணிக்கையை பெற்றுக்கொள்வாங்க? ஒன்றும் கிடையாது. இதுதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிறது, ப்ராப்ளமே. எல்லாம் எவ்ரிபடி ஸ்டார்டட் டு ப்ரீச். ஹூ இஸ் கோயிங் டு லிசன் டு தட்? யோசித்து பாருங்க. இப்போ இப்படி செய்கிறவர்கள் எல்லாருமே ஒரு ஆதாயத்தை தேடுகிறார்கள். சுவிசேஷத்தினால அவங்களும் ஆதாயத்தை தேடுறாங்க. இப்போ ஊழியம் செய்கிறவங்க அத்தனை பேரும் ஆதாயத்தை தேடி இருந்தாங்கன்னா, சபை விசுவாசம் அத்தனை பேரும் ஆதாயத்தை தேடி இருந்தாங்கன்னா, ஆத்தும ஆதாயம் எங்கிருந்து வருகிறது பாருங்க. எத்தனை ஆத்மாவை உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம. இத்தனை சபையில் இப்போ 120 பேர் 140 பேர் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை ஆத்மா உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம பாருங்கள். கஷ்டம். சபையினுடைய காரியம் ஆத்மாக்களை, வருகளை பாதுகாக்கிறது, நல்லது. ஆனால் புதிய ஆத்மாக்களை கொண்டு வருகிறது பாருங்கள். நாங்களாம் ஆரம்ப காலத்தில் ஊழியம் செய்வோம், சொல்லுவாங்க எனக்கு ஆடு தான் குட்டி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடு தான் குட்டி போடணும்னு சொல்லுவாங்க, தெளிவாக சொல்லுவாங்க. நீங்கள் இல்லை, போதகர் இல்லைம்பாங்க. அப்போது சத்தியத்தை அறிவிக்கிற பொழுது சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்த பிற்பாடு அந்த குட்டிகள் முன்னாடி குட்டி போடும். இப்படி குட்டிகள் தான் இனப்பெருக்கம் அடைய செய்யும் சொல்லுவாங்க பாருங்கள். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை இட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சுவிசேஷம் சொல்கிறதுனால அத்தனை பேரும் சுவிசேஷத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் சொன்னாங்கன்னா, ஜஸ்ட் நோட் டவுன் தட்
எந்த ஃபார்மில் நான் பெற்றுக்கொள்வேன் என்பது தான் மிக முக்கியம். நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், சுவிசேஷத்தினால் எனக்கு பிழைப்பு உண்டாகிறது. பிழைப்பு உண்டாகிற விதம் என்ன? கர்த்தர் என்னை வேறு ஒரு வேலை மூலமாக என்னை போஷிக்கிறார், வேறு ஒரு ஆதாயம் தரும் தொழிலை கொடுக்கிறார், வேறு ஒரு ஆன்மீக காரியத்தில் என்னை எடுத்து பயன்படுத்தி வேறு விதமான காசை பணத்தை சம்பாதிக்க திறமை செய்கிறார். அவர் என்னுடைய பசியை பட்டினியை போக்குகிறார், எனக்கு பிழைப்பு உண்டாக செய்கிறார். அதுதான் நம்ம பார்க்கணும். ஆனால் அது எல்லாம் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டாக பண்ணிகிட்டு இருந்தோம்னா, எல்லாம் ஊழியக்காரரும் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டாக பிழைப்பு ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிழைப்புக்கு வழி கிடைக்கவே கிடைக்காது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தினாலே அவர்கள் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கார் என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, ஞான நன்மைகளை விதைக்கிறவர்கள் சரீர நன்மைகளை அறுப்பார்கள், கூடவே ஆவிக்கு நன்மைகளையும் அறுப்பார்கள். சுவிசேஷத்திற்கு விதைக்கிறவர்கள் விதைப்பார்கள், சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகப்படி செய்வார்கள். இதைத்தான் வசனம் சொல்லுகிறது. திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் அவன் என்ன பண்ணணுமா? தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வெறும் கலாத்தியர் 6:6 மாதம் தான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு நன்மை செய்கிறதுனா என்ன, அதான் யோசித்து பாருங்கள். உபதேசிக்கிறது தான், உபதேசிக்கப்படுகிறது தான். நன்மை செய்கிறது தான் என்ன? ஞான காரியங்களிலே கற்றுக்கொள்கிறது தான். உபதேசிக்கிறதுனா என்ன? சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகும்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான். அப்படி நாம் அறிவித்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணவட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மறுபடியும் வாசிங்க. மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணவட்டார். அவரை பரியாசம் பண்ணவட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். எதை விதைக்கிறாய்? நெல் விதைச்சா நல்லதாக இருக்கணும், கம்பு விதைச்சா கம்பு தான் இருக்கணும், கோதுமை விதைச்சா கோதுமை இருக்கணும். எதை விதைக்கிறாயோ அதுதான். வசனத்தை விதைத்தால் வசனத்தை இருக்கணும், சுவிசேஷத்தை விதைத்தால் சுவிசேஷத்தை இருக்கணும், சுவிசேஷ ஊழியம் செய்தால் சுவிசேஷகர் பெருக வேண்டும். அப்போது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நீங்கள் விதைக்கிறதை அறுப்பீர்கள், ஆனால் விதைக்கிறீர்களா? என்ன விதைக்கிறீர்கள் என்று நீங்கள் பாருங்கள். மோசம் போகாதிருங்கள், ஏனென்றால் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் என்று சொல்லி இந்த விதைக்கிற காரியம் இருக்கிறது அல்லவா? நம்ம பாட்டெல்லாம் பாடுவோம், விதைக்கின்ற காலம் அல்லவா என்று சொல்லி. வசனத்தை தான் நாம் விதைக்கிறோம் அல்லவா? விதைக்கிற பொழுது விதைக்கிறதை அறுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அறுப்பது உண்மை என்று சொன்னால் அதனாலே நீங்கள் மோசம் போகாதிருங்கள். நீங்கள் உண்மையிலேயே விதைக்கிறதை அறுக்கிறீர்களா? உங்கள் அறுவடை லாபகரமாக இருக்கிறதா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் விதைக்கிறது கர்த்தர் அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நீங்கள் மோசம் போகாதிருங்கள், கர்த்தர் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். ஆனால் நாம் விதைக்கிறத சத்தியத்தை அல்லாமல் வேறு காரியங்களை விதைத்து கொண்டிருந்தோம், வேறு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் மோசம் போகிறோம். தேவன் தம்மை பரியாசம் பண்ண மாட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரை பரியாசம் பண்ணுகிறவர்களாய் மாறுவோம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? சுதந்தரிப்பது இல்லை என்று நீங்கள் அறியீர்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் உண்மையிலேயே சத்தியத்தை விதைத்தா சத்தியத்தை அறுவடை செய்வீர்கள். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட மாட்டார். விதைக்கிறதை அறுப்பீர்கள். அப்படி நீங்கள் விதைக்கிறதை அறுக்கலன்னு சொன்னால் வசனம் சொல்லுகிறது பாருங்க, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் நிறைய அந்நியர்களை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அந்நியர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆனால் ஏற்றுக்கொள்கிற பொழுது அவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அப்படி அவர்கள் அநியாயக்காரராக இருந்தாங்கன்னா அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறிந்து கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்கிறாரு, முதல்ல மோசம் போகாதிருங்கள்னு சொன்னார், இப்போ சொல்கிறாரு வஞ்சிக்கப்படாதிருங்கள்னு சொல்கிறார் பாருங்க. ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும். மோசம் போகிறோம், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டான்னு சொல்கிற போது நம்ம ஏமாற்றிப்படுகிறோம், நம்ம மோசம் போகிடுறோம், அவ்வளோதான். ஆனால் வஞ்சிக்கப்படுதல் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா
நாம பழிக்கு பழி வாங்குகிற அந்த காரியத்தில் நாம் ஏமாற்றப்படுகிறோம், வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏன்? வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் சொல்லிக்கொண்டே போகிறார் பாருங்க. இவர்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டாங்க? சுதந்திரிக்க மாட்டார்கள். அந்த 6:9 10வது வசனத்தை வாசிங்க. திருடரும் 1 கொரிந்தியர் 6:9 அடுத்த 10வது வசனம். திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார்கள், அவர் சொந்தமற்றவர்களாய் மாறுவார்கள். இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வேசி மார்க்கம், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், சொல்லிக்கொண்டே போகலாம். 10வது சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் எதை அறிவிக்கிறோம், எதை விதைக்கிறோம். சுவிசேஷத்தை நாங்கள் விதைக்கிறோம், அறிவிக்கிறோம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் விதைக்கிறவனுக்கும் வித்தியாசம் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் விதைக்கிறவனுடைய ஊமையை பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார். விதையை எடுத்துகிட்டு போகிறான், வீசுகிறான், வழி ஓரத்தில் விழுகிறது, பாறை மேலே விழுது, இப்படி பார்த்து பல காரணம் சொல்லி கொண்டிருப்பாங்க. கடைசியாக நல்ல நிலத்தில் விழுகிற விதை பயிர் கொடுக்குறதுன்னு சொல்லி நாம் சுவிசேஷத்தை விதைக்கிறோமா? வஞ்சிக்கப்படாமல் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நல்ல கவனிங்க. எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொன்ன அந்த சுவிசேஷகர் பவுல் அப்போஸ்தலர் அடுத்தது சொல்றாரு பாருங்க. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் மாம்சம் தான் வேலை செய்கிறது பாருங்க. மாம்சத்தில் பயங்கரமான டென்ஷன்லாம் நீங்கள் பார்க்க முடிகிறது. பொறுத்து கொள்ள முடியாத ஒரு காரியம் என்றெல்லாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஊழியம் செய்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தவர்களை வாழ்க்கையில் மிக மிக கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு தாட்சியான ஒரு காரியம்தான். கோபம் வரலாம், ஒருவேளை சிரம் வரலாம், ஆனால் அது நிலையானதாக இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான் என்று சொன்னால், மாம்சத்தினால விதைக்கிறவன் மாம்ச சிந்தை உடையவனாகவே இருந்து கொண்டிருப்பான். அவன் மாம்ச சிந்தையிலேயே வளர்ந்தான், வாழ்ந்தான் என்று சொன்னால் அந்த மாம்ச சிந்தை அவனை அழிக்கும். ஆனால் அப்படிப்பட்ட மாம்ச சிந்தை நம்மை பாதிக்கிற பொழுது அதை அறிந்து தெளிந்து உணர்ந்து அதை விட்டொழித்து மறுபடியும் நாம் பழைய நிலைமையிலே வந்து தேவனோடு ஒப்புரவாகி சக மனுஷரோடு ஒப்புரவாகி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்பதை மறந்து விடாதீர்கள். மாறாக வஞ்சம், பொறாமை, காய்மகாரம், பெருமை, ஆணவம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் எந்த ஒரு மனுஷனையும் பாதிக்க செய்கிறது. அவனால் அதை விட்டு வெளியில் வரவே முடியாது. அவன் he is only a man, he is not a believer. அவர் சாதாரண ஒரு மனுஷன், அவ்வளோதான். அவர் ஆவிக்குரிய மனுஷனே கிடையாது. மாம்சத்தில் நிலைத்திருக்கிறவர். நல்ல கவனிங்க. மாம்சம் நம்மை மேற்கொள்ளவே கூடாது. கோபம் வரலாம், பசிக்கலாம், திட்டலாம், இவன் அடிக்க கூட செய்யலாம். ஆனால் அவைகளெல்லாம் மறக்கப்பட வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும், சமாதானமாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அதுதான் வேதம் சொல்கிற காரியமே. மனித பலகீனத்திலே நாம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த மனித பலகீனத்திலே மாம்சத்திலே விதைத்தோம் என்று சொன்னால், எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, நீங்கள் அழிவித்தான் அறுப்பீர்கள். நிறைய பேர் இன்றைக்கு ஊழியக்காரங்களாம் என்னையா அப்படியா நானா வீரம் பேசலாம். நீங்கள் பார்க்கலாம், நின்று பார்க்கணும், ஃபோட்டோ எடுத்து வைக்கணும், வீடியோ தான் எடுக்கணும். இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் என்னையா சொன்னார், யாராக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படிலாம் பேசுகிற ஆட்களை பார்த்தீங்கன்னா மாம்சம், ஃபுல்லி ஃப்ளஷி பீப்புள். They will not come out of their flesh. They have to die in their flesh only. Not now, at least after some time. அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பேர் புரிந்து கொண்டதே கிடையாது. பாருங்கள், இன்றைக்கு இந்த சபையில் இருந்த கூட்டம் குறைந்து கொண்டு போகுதுன்னு சொன்னால் எல்லாம் மாமிசம் தான். மாமிசம் தனக்கென்று ஒரு கோட்டையை கட்டும், மாம்சம் தனக்கென்று ஒரு சபைக்கு போகும், அங்கேயும் இருக்காது, அடுத்த சபைக்கு போகும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, நிறைய விதைக்கிறானோ அதை அறுப்பான். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ணப்பட்டார் என்ற வசனத்தை வாசித்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் சொல்லப்படுகிறது. மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். நல்லா கவனிச்சுக்கோங்க. மாம்சத்தை விதைத்து கொண்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மாம்சத்திலிருந்து வெளியே வரவே மாட்டீங்க.
we want to come out of our flesh, மாம்சத்தை விட்டு வெளியில் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு தனி பயிற்சி எடுக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். அதை விட்டு நாம் அதையே பிடித்து கொண்டு வீரம் பேசுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்மால் வெளியில் வரவே மாட்டோம். அழிவை தான் அறுப்போம். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய அறுவடை நித்திய ஜீவனா, அறுவடை அழிவா? நாம் எதற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய மாம்சத்தை தான் நம்ம செக்கப் பண்ணணும். எனக்கு ஒரு சாமியார், எனக்கு பங்கு சாமியாராக இருந்தார் முத்தியால்பட்டியில். அவர் சொல்லுவார், தம்பி இங்கே பாருங்கள், இந்த தோலுக்கும் சதைக்கும் கீழே நடுவில் தான் பிசாசு இருக்கிறான் பார், இந்த கையை காட்டி சொல்லுவார். அவருக்கு ஒரு உடம்புலாம் ஒரு மாதிரி தோல் வியாதி வேறு அவருக்கு, அந்த ஃபாதருக்கு. அவர் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவார், என்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பார், உட்காந்துருப்பார், ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அவர் கூட நான் ஊழியத்துக்கு இந்த பக்கம் போவோம், புத்துப்பட்டு வரைக்கும் போவோம், கடல் ஓரத்தெல்லாம் போயிட்டு வருவோம் எல்லா இடங்களுக்கும். அவர் சொல்லுவார், மாம்சம்னா இதான்ப்பா மாம்சம் அப்படின்பார். நமக்கு வரக்கூடிய அந்த எண்ணங்கள், அந்த மாம்சம் நம்மை சிதைக்கிறது, நிறைய காரியங்கள் நம்மை அழிக்கிறது, நம்முடைய ஒரு வளர்ச்சியை கெடுக்கிறது. நல்ல கவனிச்சுக்கோங்க. இவைகளெல்லாம் போனால் போது நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஆர் நாட் ஃபிட் டு பி எ கிறிஸ்டியன், யூ ஆர் நாட் கோயிங் டு டூ எனி மினிஸ்ட்ரி. செய்யவே முடியாது முன்னால். ஏனென்றால் நீ மாம்சத்தில் இருக்கிறாய் என்பதை எழுதி வைத்துக் கொள்வாயா? நல்ல கவனிச்சுக்கோங்க. அடுத்த வசனத்தை கவனிங்க. ஆவிக்கென்று விதைக்கிறவன் என்ன பண்ணுவானா? ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இன்றைக்கு உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் நித்திய ஜீவனை அறுத்திருக்கிறேன் என்று சொல்லி? உங்களுடைய அறுவடை என்ன? நித்திய ஜீவனா? நித்திய ஜீவன் பெற்றிருக்கிறீங்களா? ஹவ் யூ ரிசீவ்ட் இட்டர்னல் லைஃப்? பைபிள் சொல்லுகிறது, தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இவ்வளவாய் உலகத்தில் மேலே அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் நம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பி அவரை அடித்து கொலை செய்யும்படியாக பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்தார் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு எத்தனை பேரை நீங்கள் அனுப்பிச்சு அடித்து கொலை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். எத்தனை பேருக்காக நீங்கள் மறித்திருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்காக நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆவிக்கேற்றபடி விதைத்து ஆவிக்கேற்றபடி அறுவடை செய்தால் அதுதான் நித்திய ஜீவன். அது உங்களால் பார்க்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடந்து காட்டலாம். நான் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன், ஐ எம் ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறேன், அதுதான் எனக்கு பரிசுத்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறது, அதுதான் நித்தியமாக ஆண்டோடு இருக்கிறது பாருங்கள். ஸோ நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதை அறுக்கிறார்கள். யோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். நான் கண்டிருக்கிறபடி யோபு சொல்றாரு, அநியாயத்தை உழுது, எதை உழுறாங்கன்னா அநியாயத்தை தான் உழுகிறாங்க. கலப்பையில் போட்டு அநியாயத்தை உழுது பெரட்டி போடுறாங்க. அநியாயம் அநியாயம் அநியாயம். வேற என்ன வரும் அங்கிருந்து பாருங்க. அந்த கலப்பையை அநியாயமாக நீங்கள் உழுதீங்கன்னா அது பெரட்டி போடுற மணல்லாம் அநியாயமாக தான் இருக்கும். அது பெரட்டி போடுற உரம் சத்து எல்லாம் அநியாயமாக இருக்கும். அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறார்கள். அதில் விதைக்கிற விதை என்ன தெரியுமா? தீவினை. அப்போது அந்த விதைத்த தீவினையை தான் அவங்க அறுப்பாங்க. இன்றைக்கி ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ எதை அறுக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு இறங்கி போய் ஊழியம் செய்கிறீர்கள்? உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய விதைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நல்ல அறுப்பை தேடி போய் கொண்டிருக்கிறீர்களா? ஆர் யூ கோயிங் ஃபார் எ குட் ஹார்வெஸ்ட்? ஒரு நல்ல அறுவடை காலத்தில் இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் அப்படி தான் அறுவடையும் ஆவியானவராக இருக்கிறார் பாருங்கள். அதான் 50ஆவது நாள் கொண்டாடப்படுகிற காரியத்தை பெந்தகோஸ்தே நாளை நாம் பார்க்கிறோம். சபையிலே பெந்தகோஸ்தே, வயலிலே அறுவடை நாள். எனக்கு பிரியமானவர்களே, கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள் அதை என்ன பண்ணுவாங்களாம்? அறுப்பாங்களாம். நீங்கள் உழறது அநியாயம், விதைக்கிறது தீவினை, அறுக்கிறதும் உங்களுடைய வாழ்க்கையில் அதுவும் அழிவான ஒரு காரியம்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மாம்சத்தை கண்டு விதைக்கிறீர்களா? ஆவி கண்டு விதைக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்க்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை மிக முக்கியமானது. இல்லை என்று சொன்னால் மிகவும் கடினமாக தான் இருக்கும் இந்த எதிர்நீச்சல் போடுவதற்கு. நாம் எதிர்நீச்சல் போட்டு தான் ஆக வேண்டும் என்று தான் தேவன் அழைத்திருக்கிறார். உங்களை என்னை அழைத்திருக்கிறார். கொஞ்சம் பேர் வந்தால் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் கூட்டம் சேர்த்து வச்சோம்னா நம்மளால் அவங்கள மேய்க்க முடியாது. கொஞ்சம் பேரை ஒழுங்காக மேய்க்க முடியும். அந்த கொஞ்சம் பேர் நம்ம வார்த்தை கேட்டு நடந்தால் தான்
அவர்கள் வாழ்க்கையில் அவர் நித்திய ஜீவனை அறுவடை செய்வார்கள். அப்போ நீங்கள் நித்திய ஜீவனை அறுவடை செய்தீர்கள் என்று சொன்னால் நல்லா கவனிச்சுக்கோங்க, யூ வில் கெட் ஆல் அதர் பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு மற்ற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நித்திய ஜீவன், மற்றபடி உங்களுக்கு உடை, உணவு, இருப்பிடத்தில் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ராஜ உடை தான் கொடுப்பார், ராஜரிகமான வாழ்க்கையை கொடுப்பார். இது உலக பிரகாரமானது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்து ஆவிக்குரிய காரியங்களை அறுவடை செய்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தூங்குறீங்களா? இப்போ தான் வந்திருக்கிறோம், 8வது வருஷம் தான் வந்திருக்கிறேன். இப்போ தான் 9வது வருஷத்துக்கு போகிறேன். 9 போயிட்டு 10க்கு போகணும், ஒரு 15 நிமிஷம் ஆகும். அதனால் எனக்கு பிரியமானவர்களே 6, 9 வாசிப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலம் என்றால் என்ன? நாம் தளர்ந்து போகாதிருந்தால் என்று போடப்பட்டிருக்கிறது. சரி, பரவாயில்ல. நீங்கள் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருந்தீங்கன்னா தளர்ந்து போகாமல் இருப்பீங்க. நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா தளர்ந்து போயிடுவீங்க. ஒரு வெரி ஈஸியாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம். அப்போது நன்மை செய்கிறதில்ல சோர்ந்து போயிட்டோம்னா, அப்பா எவ்வளோ நாளாக நான் இவ்வளோ பண்ணிடம் போன வந்தேன் அப்படியா அப்படின்னு பெருமையாக பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தளர்ந்து போயிட்டீங்க, அவ்வளோதான். அப்போ தளர்ந்து போயிட்டீங்கன்னா உங்களுடைய அறுவடை இட் வில் பி வெரி புவர், மோசமாக இருக்கும். ஆனால் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு கொடுக்குற அறுவடை மிக மிக சிறப்பான ஒரு அறுவடையாக இருக்கும். ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு எது ஏற்ற காலம்? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். எல்லாரும் சபையில் இருக்கிற 100 பேரும் மேடை கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா மேடையே இருக்காது. எங்கள் மேடையில் நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிங்கன்னா காலையில் சாயந்தரம் வரைக்கும் ஒருத்தராக பேர் சொல்லி கூட்டு நீ ஜெபம் பண்ணு, நீ ஆடு, நீ பாடு, நீ உட்காந்து சொல்லினே இருக்கலாம். ஒரு 12 மணி வரைக்கும் எல்லாரும் வந்து பாடிட்டு அவங்க ரோலை பண்ணிட்டு போயிடுவாங்க. You will come and do your role and then you will go away. But what about your spiritual life? உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அது உன்னை என்ன பாதித்து இருக்கிறது? யோசித்து பாருங்கள். இதுக்கு ஒரு மேக்கப் பண்ணிக்கின்னு, அதுக்கு ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கின்னு, அதுக்கு ஒரு முக்காட் போட்டுக்கின்னு வந்து நீங்கள் ஒரு ஆடம்பரமாக ஒரு ஜெபம் பண்ணிட்டுலாம் போனீங்கன்னா ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை அபிஷேகிக்கிறாரா? அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறதா? அந்த ஜெபத்தினால உங்களுக்கு லாபம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன என்பதை நாம் பார்க்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது யாரும் புரிந்து கொள்வதே கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால் எல்லாவற்றிலும் ஒரு மேட்டுமையான ஒரு தோற்றம், ஒரு அப்பியரன்ஸ். தட் வில் நாட் டேக் யூ டு ஹெவன். டெஃபினட்டாக இட் வில் நாட் டேக் யூ டு ஹெவன். மறந்துடாதீங்க. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் இங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது, இதெல்லாம் பார்த்து இருக்கிறாங்க. பாருங்கள், நல்லா கவனிக்கிறீங்க. இங்கே வந்து உட்காந்து ஒரு பாட்டு எடுத்துக்கினா 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துன்னா அப்புறம் பாடுறாங்க, அப்புறம் 5 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. எதற்கு எடுத்துக்கிறீங்க டைம்? ஐ cannot understand that. Where is your spirit? உனக்கு உள்ளத்தில் என்ன இருக்கிறது? யோசித்து பாருங்கள். யூ ஆர் ட்ரைங் டு கிரியேட் சம்திங் அண்ட் டூ சம்திங். அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் திங்கிங், சம் டைம் ஃபார் டாக்கிங். ஸோ வாட் வில் த ரிசல்ட்? தட் வில் பி சம்திங் தட் வில் கோ அவுட். நிறைய பேர் அதனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்வது கிடையாது, ஆழமாக புரிந்து கொள்வது கிடையாது. அதுதான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஆனால் எங்களெல்லாம் யாரும் மதிக்கிறது கிடையாது. ஏனென்றால் நாங்களாம் இத்தனை வருஷமாக ஊழியம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம், வேறு எதுவும் பண்ணுறது கிடையாது. இந்த ஊழியம்லாம் எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நாங்கள்லாம் இறங்கி போய் தான் செஞ்சோம் எல்லாமே. ஆரம்ப நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போல்லாம் நீங்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. எங்களுடைய ஆரம்பகால ஊழியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் என்பது எங்களுக்கு தான் தெரியும். 1988 நம்ம ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா கவனிங்க. சோர்ந்து போகாமல் இருப்போமாக, அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சோர்ந்து போயிருந்தா 88 சோர்ந்து போயிட்டோம்னா 89 போயிருந்திருப்பேன். நான் 90 சோர்ந்து போயிருந்தேன்னா 90 போயிருந்திருப்பேன். 91 சோர்ந்து போயிருந்தேன்னா அப்பயே போயிருந்திருப்பேன். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அப்படி மண்டையில் புத்தி இருந்தால் யோசனை பண்ணி பாருங்கள். ஐ எம் நாட் ஜோஸ்டிங் anything. நீ யோசிச்சு பாருங்கள். 95 நான் சோர்ந்து போயிருந்தேன்னா போயிருந்திருப்பேன், என்னுடைய ஊழியம் முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி நான் சோர்ந்து போயிருந்தேன்னா நாளைக்கு நாங்கள் வர மாட்டேன். அது ஊழியமே கிடையாது. That anybody can do that. Any fleshy man can do that. மாம்ச சதை நிறைந்தவன் அவன் கோச்சிக்கிட்டான், போகலாம், வரலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். That will not help. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சோர்ந்து போகாமல் என்ற வசனத்தை கவனிக்கணும். சோர்வு எங்கிருந்து வருகிறது பாருங்கள். அதான் பிசாசனுடைய காரியம். சுறுசுறுப்பு எங்கேருந்து வருகிறது? சோர்வு எங்கேருந்து வருகிறது? உங்கள் சொந்த வேலைன்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்களா? நீங்கள் பாடினா சுறுசுறுப்பாக இருப்பீங்களா? அதே சுறுசுறுப்பாக பாட மாட்டேங்கிறீங்க. நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா
whatever time you spend for your own personal care, it will not help you. ஏனென்றால் அதெல்லாம் நீங்கள் வீட்டில் தான் நீங்கள் பண்ணி கொண்டிருக்கணும். சபையில் வந்து பண்ணவே கூடாது. சபையில் வந்து ஒரு பாடு உற்சாகமாக நாம் செய்யணும், அவ்வளோதான். எனக்கு பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் நன்மை செய்கிறோமா என்பது முதல் கேள்வி. நீங்களும் நானே யாருக்கா அடுத்தவங்களுக்கு எச்சி கையில் காக்கா ஓட்டுறீங்களா? சாப்பிட்ற சோறு எடுத்து அவனுக்காக போடுறீங்களா? கிடையாது. எல்லாம் வீட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரூம்லாம் பூட்டிட்டு கதெல்லாம் சாப்பாடு போட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இப்போ எல்லாருமே. நோபடி இஸ் ஸ்பேரிங் அவர் ஃபுட்டு. காக்காய்க்கும் போடுறதில்ல, கழுதைக்கும் போடுறதில்ல. பிரியமானவர்கள் நல்ல கவனிங்க. அது வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அங்கே வச்சு இங்கே வச்சு ஊசி நாசமாக போன பிற்பாடு அது சாப்பிட முடியாது சொன்ன பிற்பாடு தூக்கி போடுவீங்க. அது வரைக்கும் சூடு பண்ணி சாப்பிட்டு தான் இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில். எனக்கு பிரியமானவர்களே, உணர்வடையுங்கள். பாருங்கள், சோர்ந்து போகாமல் என்பதற்கு மிக மிக கடினமான ஒரு விளக்கத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நமக்கு ஆவிக்குரிய சோர்வு வரவே கூடாது. ஆவிக்குரிய சோர்வு தான் நானா நீயா, என்ன பார்த்தா நீயா சொன்ன, இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய சோர்வு. பெருமையை தேடுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்கிற பொழுது ஆண்டவருக்கென்று நம்ம தாழ்மைப்படணும். பைபிள் நல்லா சொல்றது, கர்த்தருக்கும் தாழ்மைப்படுங்கன்னு சொல்லி. தாழ்மைப்படாத ஒரு ஊழியம் என்ன ஒரு ஊழியம் என்று எனக்கு தெரியல. அப்போ சோர்ந்து போகவே கூடாது. சோர்வு நன்மை செய்ய மாட்டீங்க. நன்மை செய்யலைன்னா நீங்கள் தளர்ந்து போயிடுவீங்க. தளர்ந்து போனீங்கன்னா உங்களுடைய அறுவடை எப்படிப்பட்டதாக இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு நல்ல அறுவடைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். தளர்ந்து போயிட்டோம்னா ஏற்ற காலத்திலே அறுக்க மாட்டோம். அறுத்தா பதறு தான் வரும். நல்லா நீங்கள் அறுவடை செஞ்சு பார்க்கணும், நெல் அறுக்கிறீங்களா பதற அறுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு. ஆமாம், தண்ணியில் போட்டாலே மிதக்கும், அடிச்சுட்டு போயிடும் எல்லாமே பதறலாம். எனக்கு பிரியமானவர்களை, நன்மை செய்கிறதில்ல சோர்ந்து போகாதீர்கள் சொல்றதுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆக சோர்வு நம்மிடத்தில் வரக்கூடாது. சோர்வு இருந்துச்சுன்னா அதுதான் பெருமை, அதுதான் தற்பெருமை, அதுதான் நான் என்கிற எண்ணம், அதுதான் நான் அப்படி இப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் மேட்டிமையான காரியங்கள். இன்னும் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். நான் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன், 1.25 லட்சம் சம்பாதிக்கிறேன், நான் பேச பிரயோஜனம் கிடையாது. அந்த காசெல்லாம் பிச்சை காசு. நீ 10 பைசா கர்த்தருக்கு போடாத உன் 1.25 தூக்கின்னு போய் என்ன பண்ண போகிற? நீ ஒன்றும் பண்ணவும் முடியாது. யூ வில் நாட் பி ஏபிள் டு ஈட் தட். சாப்பிட முடியாது. யூ வில் நாட் கோயிங் டு டேக் இட் டு ஹெவன். எடுத்துகிட்டு போக முடியாது. பட் பீப்புள் ஆர் ரன்னிங் ஆஃப்டர் மணி லைக் எனிதிங். யோசித்து பாருங்கள், நல்ல கவனிங்க. தளர்ந்து போகக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தளர்வு சோர்வு ரெண்டுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் விட்டுவிட வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கு இந்த நாளில் இந்த வசனத்தை ஏன் கர்த்தர் கொடுத்தாரு எனக்கு தெரியல. இது போன வாரமே கொடுத்துட்டாரு, என்கிட்ட முதலே கொடுத்தாரு. ஆனால் இந்த நேரத்தில் இந்த வார்த்தை நமக்கு கிரியை செய்கிறது பாருங்கள். நன்மை செய்கிறதுல நீங்கள் தளர்ந்து போனீங்கன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போனீங்கன்னா என்ன பிரயோஜனம்? நன்மை உங்களுடைய வீட்டாருக்கு மட்டும் குடும்பத்தாருக்கு மட்டும் டபுள் டைமாக செஞ்சீங்கன்னா என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. நம்ம குடும்பத்தை நேசிக்கணும், சொந்த பந்தங்கள் நேசிக்கணும். ஆனால் இதற்கு மேற்பட்டது தான் ஊழியம். அது யோசித்து பாருங்கன்னு பாருங்கள். ஆகவே இந்த வசனத்தை நல்லா தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொன்னால் தளர்ந்து போகாதிருந்தால்தான். நீங்கள் தளர்ந்துட்டீங்கன்னா நல்ல கவனிங்க. இப்போ வயசாகிடுச்சிங்களாம், வயசாகிடுச்சு பார்த்தீங்களா, காலில் இருக்கிற சதெல்லாம் தொடர்ந்து ஆகிடுச்சு, லூஸ் ஆகிடுச்சு. வி ஆர் நாட் ஏபிள் டு வாக், ஸ்டாண்ட் பண்ண முடியல. டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் தளர்ந்து போயிட்டீங்க பிரதர் அப்படிங்கிறார். என்னால் இனிமேல் என்னுடைய சதையை முறுக்கேற்ற முடியாது. பிகாஸ் ஐ எம் ஓல்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. பட் மை ஸ்பிரிட் இஸ் வெரி யங். என்னுடைய ஆவி உற்சாகமாக இருக்கிறது, என்னுடைய மாம்சம் தான் பலகீனமாக இருக்கிறது. வசனத்தை கவனிங்க. அதனால் நன்மை செய்கிறதுல நான் சோர்ந்து போகவே மாட்டேன். இன்றைக்கி காலையில் 6:25 நான் கிளம்புன வீட்டை விட்டுட்டு சேலம் ஆத்தூர் வரைக்கும் போயிட்டு வந்தேன். நான் சாயந்தரம் 5 மணிக்கு தான் வந்தேன். வந்துட்டு குளிச்சுட்டு உடனே இங்கே வந்துட்டேன். எனக்கு தூக்கம் வருது, உட்காந்து தூங்கினே இருக்கிறேன். ஒரு பாப்பா வந்து கேட்டுங்க, என்ன பிரதர் பண்ணுறீங்கன்னு? தூங்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். நான் உடனே வந்து என்னுடைய பையெல்லாம் கொண்டு இங்கே வைக்க சொல்லிட்டேன். நான் சொல்கிறேன், இப்போ நான் உட்காந்து உற்சாகமாக பேசிட்டுருக்கிறேன் பாருங்க. ஐ எம் வெரி டயர்ட். எனக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் அதுதான் சோர்வு. இதுதான் தளராமல் போதிக்கிறது தான் உற்சாகம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 58வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால்
எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் ஒன்று அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. பாத்தீங்களா, இந்த ஒரு வசனத்திலேயே உங்களுடைய எதிர்காலமே இருக்கிறது. ஒரு மனுஷன் ஊழியத்தில் வளரணும், பெருகணும் என்று நினைச்சீங்கன்னா இதை படிங்க. இந்த வசனத்தெல்லாம் இதெல்லாம் படிச்சு பாருங்க தயவு செய்து. எனக்கு பிரியமானவர்களே, நல்லா சொல்றாரு பாருங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து. விருதாவா இருந்துச்சுன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் செய்கிற ஊழியம் விருதாவா இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் எனி பர்சன், ஒருத்தனும் கிடையாது. விருதாவா இராதென்று நீங்கள் அறிந்து என்ன செய்யணுமா? ஒன்று உறுதிப்பட்டவர்களாக இருக்கணும், ரெண்டு அசையாதவர்களாக இருக்கணும், மூன்று கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கிரியை என்பதே பெருக்கத்தை கொடுக்கிறது, அது நன்மை செய்கிறது, அதில் சோர்ந்து போகவே கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படி பெருகுகிறோமா? இந்த 1 கொரிந்தியரில் 15ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். நல்லா திரும்ப ஒருத்தவங்க வாசிங்க அதே வசனத்தை 15:58. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. பெருகிறவர்களாக மல்டிப்ளிகேஷன் பாருங்க. நம்முடைய ஊழியத்தில் ஒரு பெருக்கத்தை தான் பார்க்கணும், சுருக்கத்தை பார்க்கக்கூடாது. எப்பொழுதும் பெருக வேண்டும். we have to multiply ourselves. 2 4 ஆகணும், 4 8 ஆகணும், 8 16 ஆகணும், 16 32 ஆகணும், 32 64 ஆகணும், 64 128 ஆகணும், 128 256 ஆகணும். அப்படி ஆகுதா? இல்லை 2 1 ஆகுதா? 1 அரை ஆகுதா? இதுதான் மாமிசம், இதுதான் ஃப்ளஷ். யோசித்து பாருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நன்றி செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது. ஏற்ற காலத்தில் நாம் மறுபடி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். நல்ல கவனிங்க. ஆகையால் மறுபடியும் வாசிங்க. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் கடைசி வசனம் இன்றைக்கு பிரசங்கத்தில் 6:10. நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக. அப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்யலாம், ஒரு ஸ்கூலில் வேலை செய்யலாம், ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை செய்யலாம், எங்கே வேணால் வேலை செய்யலாம். நம்ம we are bound to work in some other profession. மந்த்லி சேலரிக்கு வேலை செய்யலாம், மாத சம்பளம் நல்லது. ஆனால் அப்படி வேலை செய்கிறோம் அப்படின்னா கூட நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக. இன்றைக்கி நிறைய பேர் வேலை இல்லாமல் உட்காந்துருக்கிற ஆட்களை நிறைய பேர் பார்க்கலாம். யாரையும் சொல்ல பிரியப்படவே இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் சோம்பேறித்தனம் தான். அவர்களால் அதை செய்ய முடியவே இல்லை. இப்போ எனக்கு எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நான் ரிட்டையர் ஆகி இப்போ 13 வருஷம் ஆகிடுச்சு. ஈவன் நவ் ஐ யூஸ் டு கெட் அப் ஆஸ் யூஸ்வலாக எழுந்து பல் விளக்கி முகம் கழுவி எல்லாம் பண்ணி கரெக்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் 9 மணிக்கு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு எழுதிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்துட்டு மத்தியானம் மாடி இப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரி. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம அந்த லைஃப் ஸ்பேன் சரியாக இருக்கும். அதை விடுத்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு தூங்கிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நாள் ஆன உடனே நம்ம அப்படி தான் இருப்போம். we will have no sense, we will be full of nonsense. தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். சமயத்திற்கு தக்கதாக நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேதத்தை வாசிக்கணும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சுவிசேஷத்திற்காக பிரயாசப்படுங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் யாருக்காவது ஒருத்தவங்க நன்மை செய்யுங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் யாருக்காவது ஒரு உதவி செய்யுங்க. இல்லை என்று சொன்னால் உட்காந்து தள்ள நோண்டின்னு அங்கே நோண்டின்னு உட்காந்தீங்கன்னா வேஸ்ட்டு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் சம்பாதிச்சு போனால் சாப்பிட்டு உட்காருக்கிறீங்க. அதான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இல்லை யாரும் சம்பாதிச்சு கொடுக்கலன்னா யாரும் கடன் வாங்கி சாப்பிட்டு உட்காருப்பீங்க. கடன் ஏறிக்கொண்டே போகும், அவ்வளோதான். எனக்கு பிரியமானவர்களே, சமயத்திற்கு தக்கதாக நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவைலபிலிட்டி ஆஃப் டைம் மிக முக்கியம். யாவருக்கும் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும்.
இவருக்கு தான் சொல்லுவேன், இவருக்கு சொந்தக்காரர், எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரியப்பா, எங்கள் மாமா, எங்கள் அத்தை, எங்கள் அண்ணன், அந்த உறவுலாம் கிடையாது. எல்லாருக்கும், யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் என்ன செய்யணுமா? நன்மை செய்ய கடவுள். என்ன செய்யணுமா? நன்மை செய்ய கடவுள். சொல்லுங்க. நன்மை செய்ய கடவுள். செய்கிறீங்களா? யாருக்கு நன்மை செய்கிறீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்படியே உட்காந்து கண்ணை மூடி, இன்னைக்கு நான் யாருக்கு நன்மை செஞ்சேன்? என் மகளுக்கா, என் மகனுக்கா, என் பேரனுக்கா, என் பேத்திக்கா, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களா, எதிர்த்து வீட்டில் இருக்கவங்களா, இல்லை வயலில் பிச்சைக்காரனாக இருக்கான் அவனுக்கா? யோசித்து பாருங்க. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், இட் இஸ் ஓப்பன் டு ஆல், எல்லாருக்கும், ஆண் பெண், முதியவர், இளையவர், வாலிபர், எல்லாருக்கும் நன்மை செய்யணும். நம்ம என்ன நன்மையோ அவர்களுக்கு ஏற்றபடி நம்ம செய்யணும். விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு. ஸோ குடும்பம் இருக்கிறது, அது விசுவாசமாக இருக்குதா? இங்கே தான் அண்டர்லைன் பண்ணுறாரு பாருங்க பவுல். எல்லா குடும்பத்தையும் எனக்கு குடும்பம்னு சொல்லவே கிடையாது. விசுவாச குடும்பத்தாருக்கு என்ன பண்ணணுமா? நன்மை செய்ய வேண்டுமா? நன்மை செய்கிறோமா? நன்மை செய்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு சவால் தான். ஒவ்வொரு நாளும் ஒரு டைரி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு நோட்டு எடுத்து வச்சுக்கோங்க, 40 பக்கம் நோட்டு. தேதியை போடுங்க. இன்றைக்கி யார் யாருக்கு நான் நன்மை செஞ்சுருக்கேன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்கள் சொந்த பிளட்டெல்லாம் விட்டுடுங்க, அதை மட்டும் ஓரமாக வைங்க. அங்கே உட்காந்து நீங்கள் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. என் அக்கா, அத்தை, மாமா, மச்சான், மண்ணாங்கட்டி, அம்மாக்கா தூக்கி போடணும். இன்றைக்கி கெடுக்கிறது எல்லாமே அவங்க தான். அவங்கள ஓரம் கட்டிட்டு அந்நியரை பாருங்கள். அந்நிய ரத்தம், அந்நிய உறவு, அதில் என்ன நன்மை செய்கிறீங்க நீங்கள்? அவர்களுக்காக நீங்கள் என்ன பிரயாசப்படுறீங்க? அவர்களுக்காக உங்கள் உழைப்பில் என்னத்தை கொடுக்கிறீர்கள்? நீங்கள் சம்பாதிச்சதில் என்ன கொடுக்குறீங்க? அங்கே அடித்து இங்கே பிடுங்கி இங்கேருந்து யாருக்காக ஒருத்தர் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. உட்கார்ந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் உழைத்து நீங்கள் சம்பாதித்து, இல்லை எனக்கு வயசாகிடுச்சிங்க, சரி, உங்கள் புள்ள சம்பாதிச்சு கொடுக்குறதுலேருந்து நீங்கள் எடுத்து உங்களுடைய வருமானத்தில் அதை எடுத்து அதில் உங்களுடைய செலவுகளை குறைத்து நீங்கள் கொடுக்குறீங்களா? யோசித்து பாருங்கள். விசேஷமாக தெளிவாக சொல்கிறாரு, யாவருக்கும் நன்மை செய்யுங்கப்பா, ஆனால் ஸ்பெஷலாக விசுவாச குடும்பத்தாருக்கு என்ன பண்ணணுமா? நன்மை செய்யணுமா? நீங்கள் பழகுகிற குடும்பங்கள்லாம் விசுவாசமான குடும்பங்களா? விசுவாசத்தில் இருக்கிறாங்களா? என்ன விசுவாசமான காரியங்களை அவள் செய்கிறார்கள்? அவருடைய கரிகளை அவள் பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. எனக்கு பிரியமானவர்களே, எபேசியில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னார், அவனுடைய வசனத்தின்படி நாம் கழுவப்பட்டிருக்கோம் என்று சொன்னார், மீட்கப்பட்டிருக்கோம் என்று சொன்னால், இனி நாம் அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்காமல் அப்படி நான் நினைக்காம பரிசுத்தவான்களோடு கூட, நம்முடைய ஐக்கியமெல்லாம் பரிசுத்தவான்களோடு மாத்திரம்தான். அந்நியராக வேணாம், பரிசுத்தவான்களோடு கூட. பரதேசிகளாக வேணாம், பரிசுத்தவான்களோடு கூட. இப்போ எல்லோரும் இங்கே உள்ளே வந்துடுறாங்க. பரிசுத்தவான்களாய் மாறிட்டாங்கன்னா தே ஆர் நாட் அந்நியர். பரிசுத்தவானாக மாறிட்டாங்க. பரிசுத்தவானாய் மாறினா அந்நியர்னு சொல்ல வேண்டியதில்லை. அந்நியராக இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு பரிசுத்தவான்கள். பரதேசிகளாக இருந்திருக்கலாம், அலைந்து தெரியலாம், இன்றைக்கு அவர்கள் பரிசுத்தவான்கள். ஒரே நகரத்தார் தேவனுடைய வீட்டாருமாக இருந்து இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? பார்த்தீங்களா? 2 தெசலோனிக்கேயர் 3:13 எடுத்து வாசிங்க. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். ஆகவே நீங்கள் நன்மை செய்கிறதுல என்னவா இருக்கக்கூடாதா? சோர்ந்து போகவே கூடாதா? முதல்ல நன்மை செய்கிறோமா அதை யோசித்து பார்ப்போம். 2வது சோர்ந்து போகாமல் இருக்கிறோமா, கலந்து போகாமல் இருக்கிறோமா யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எபிரேயருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் நாமே அவருடைய வீட்டாராயிருப்போம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவகுமாரன் அவர்தான் நம்முடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான ஒரு குமாரனாக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகினால நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம், மேன்மை பாராட்டல்,
முடிவு பரிந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் அவருடைய வீடாக இருப்போம். அவர் நம்முடைய வீடாக இருப்பார். கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வாருங்கள். நன்மை செய்வதென்றால் என்ன என்று நாம் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மை செய்வதாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்கள் நன்மையாய் போகிறதா? நம்முடைய சொற்கள் நன்மையாய் போகிறதா? ஒருவேளை அது நன்மையாக போகலைன்னா அப்படிப்பட்ட சொற்களை இனி நாம் பயன்படுத்தாமல் நன்மையாய் போகிற சொற்களை மாத்திரம் பயன்படுத்துகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். நன்மை செய்கிறதுல நாம் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அப்படி நாம் சோர்ந்து போகாமல் இருந்தோம்னு சொன்னால், நாம் தளர்ந்து போகாமல் இருக்கிற பொழுது ஏற்ற காலத்திலே நாம் நல்ல அறுவடை செய்வோம். தட் வில் பி a குட் ஹார்வெஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அறுவடைக்கு நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். என்னிடத்தில் ஒரு வில்லியம் பார்க்லேயினுடைய கமெண்ட்ரி புக்கில் நான் பார்த்தேன். இந்த 6ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 10 வசனங்களுக்கு கொடுத்த விளக்கத்தை பார்த்தீங்கன்னா, அங்கு எழுதப்பட்ட காரியங்கள் 3 பகுதியாக பிரித்து நாம் பார்த்தோம். எனக்கு பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாமே நாம் போதிக்கப்படுகிறோமா? போதிக்கிறவர்களுக்கு நம்மிடத்தில் உள்ள காரியங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம என்னத்தை பகிர்ந்து கொடுக்குறோம் யோசித்து பாருங்கள். மாதத்தில் ஒரு நாள் ஒரு காணிக்கை போட்டுவிட்டிங்கன்னா அப்புறம் இந்த பக்கமே வரமாட்டேங்கிறீங்க. ஒரு சிலர் 6 மாதத்துக்கு ஒரு தடவை காணிக்கை போடுறீங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை காணிக்கை போடுறீங்க. இந்த காணிக்கையே வேண்டாம், விட்டுடுங்க. வேறு என்ன நன்மையான காரியங்களை நீங்கள் போதகருக்காக செய்கிறீர்கள் யோசித்து பாருங்கள். இந்த சத்திய வசனம் அதான் சொல்லுகிறது பாருங்கள். ஷேரிங் ஆஃப் குட் நியூஸ் முதல்ல 6 அதான் சொல்லுகிறது. உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பங்கு கொடுக்குறீங்களா? அதுதான் வசனம் நாம் கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம். சத்தியத்தில் வளர்கிறோம் என்று சொன்னால் வளர வளர கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிக்க நம்முடைய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அது உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், அது பொருளாக இருக்கலாம். ஏன் உங்களுடைய பார்வையில் ஒரு தங்கமாக கூட இருக்கலாம், 1 கிராம் 15,000 கூட இருக்கலாம், பரவாயில்ல. அது கொடுக்கறதுனால நீங்கள் குறைய போகிறதில்லை. ஆனால் கொடுக்க முடியுமா? உங்களுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்டதான கொடுக்கிற ஒரு மனசு வருகிறதா பாருங்கள். எதற்கு சொல்ல வரும் என்று சொன்னால், உபதேசிக்கிறவர்களுக்கு நாம் கொடுப்பது மிக மிக முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அதான் நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கிறது தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, லெட் us share whatever we have with all the people. ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட மாத்திரம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு மாத்திரம் கிடையாது, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். சுவாமி, நீர் கொடுத்த அருமையான இந்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே நாங்கள் ஆண்டவரை அறுவடை செய்வோம் என்று கற்றுக் கொடுத்த அந்த வசனத்தின்படி எங்களை தாங்கும். இந்த வசனம் இந்த மாதம் முழுவதும் எங்களை பலப்படுத்தட்டும். எங்களால் இயன்ற மட்டும் ஆண்டவரே நாங்கள் இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நாங்கள் ஆண்டவரே நன்மை செய்கிறவர்களாக எங்களை நடத்தும். எங்களுடைய உழைப்பின் பலனை நாங்கள் பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும். விசுவாசத்திலே நாங்கள் வளர்ந்து விசுவாச குடும்பத்தாருக்கு பகிர்ந்து கொடுக்க எங்களை ஆசீர்வதியும். எந்த சூழ்நிலையிலும் பின்னடையாமல் நாங்கள் முன்னோக்கி செல்ல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்புறம் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும், பதில் தாரும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.